காளி பசங்க செய்யறது அப்படின்னு சொல்லி பக்தவாச்சலம் பேசுவது போல ஒரு டயலாக். அன்றைய முதல்வராக இருந்தவர் பக்தவாச்சலம். காளி பசங்க அப்படின்னு சொல்லி பக்தவாச்சலம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வந்து இந்த அம்மா வந்து காட்டியிருக்காங்க. சோ அப்ப இந்த காளி பசங்கிறதுக்கு நீ ஒரு வசனம் வைக்க தெரியுதுன்னா அதை சொன்னவன் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? அதை சொன்னவர் வேற யாரும் கிடையாது, சாட்சாட் தடியுடை வேந்தே யாரு, ஈவே ராமசாமி நாயக்கர்லு. ஈவே ராமசாமி நாயக்கர்லு தான் வந்து காளி பசங்க அப்படின்னு சொல்லி மொழி போராட்ட மாணவர்களை விமர்சிச்சவர். அதுவும் அதிகமா வழக்கமா சொல்ற வார்த்தை அது. இப்ப பக்தவாச்சலம் காளி பசங்கன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ காட்டிடு, நீ வந்து பேசுனது சரின்னு சொல்றேன். பக்தவாச்சலம் தமிழர். சோ பக்தவாச்சலம் அன்னைக்கு இருந்த முதல்வரா இருந்தாரு, அவர் ஹிந்தி எதிர்ப்புக்கு ஹிந்திக்கு ஆதரவா இருந்தாரு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பக்தவாச்சலம் மாணவர்கள் தான் சொன்னாரு. பக்தவாச்சலம் மாணவர்களை காளி பசங்கன்னு சொல்லல. காளி பசங்கன்னு சொல்லி விமர்சிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி நாயக்கர்லு. ஈவே ராமசாமி நாயக்கர்லு சொன்ன காளி பசங்க வார்த்தையை எடுத்து பயன்படுத்த தெரிஞ்ச உனக்கு அதை சொன்னவர் யாருன்னு தெரியாதா? ஏன் மாத்தி போடுற? இதுதான் திருட்டுத்தனம், இதுதான் திருட்டு லூத்தனம், இதுதான் திராவிட லூத்தனம். இந்த திராவிட லூத்தனத்தை தான் இந்த சுதா குங்குருலு சொல்லுவாங்க. இதான் பிரச்சனை. என்ன சொன்னாருன்னா, அவர் எழுதுறாரு, இந்த மொழி போராட்டத்தை பத்தி எழுதுறாரு. என்னென்ன எழுதுறாருன்னு நம்ம ஈவேராவுடைய மொழி போராட்ட பங்களிப்பு என்னன்னா நம்மளா சொல்லல, அவர் சொன்னதை அப்படியே சொல்றோம். என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்தில் 1935ல நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தோம். ஏன் நம்ம இருந்தோம்? ஏன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இதுக்கு நம்ம வந்து நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு நெருக்கடி கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல பிரச்சனை இன்னும் நம்ம கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து வந்து 1945ல இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் நம்ம ஆதரவு தெரிவிச்சோம். ஏன் அப்ப ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு பார்த்தா, அவன் ஆங்கிலத்தை நீக்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலத்தை நீக்கிட்டு ஹிந்தி கொண்டு வரேன் அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் போயிடக்கூடாது. அப்ப ஆங்கிலத்துக்காக அன்னைக்கு வந்து நம்ம அந்த போராட்டத்தை ஆதரிச்சோம். இதை நான் சொல்லல, ஈவேராவே சொல்லுது. இதுல எங்க தமிழை வளர்ப்பதற்காக எங்க ஈவேரா இதுல இந்த 2 போராட்டத்துல பங்கு இருக்கிறாரு? இந்த 2 போராட்டத்துல ஈவேரா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. தமிழர் தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஆனா தமிழ் மொழிக்காக இந்த ஆதரவு நான் தெரிவிக்கலங்கிறத அவரே பதிவு பண்றாரு. நான் என்னைக்குமே தமிழ் மொழிக்காக இந்த ஆதரவை நான் தெரிவிக்கலன்னு ஈவேராவே டிக்ளேர் பண்ணிருக்காரு எழுத்துல. ஓகேவா? தமிழ் சனியே, அதுவும் அப்படிதான் சொன்னாரு. தமிழ் வந்து முட்டாள்களோட பாஷைனாரு, தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழினாரு. சோ இந்த மாதிரி தான் இழிவுபடுத்தினார்கள். அவரும் கூட தமிழ் ஒழிகன்லாம் சொல்லல. ஆனா தமிழ் ஒழிகன் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ் வாழ்க லூ அப்படின்னு லூ ஆட் பண்ணிக்குவாங்க. ஏங்க? அது அப்பதான் அவங்களுக்கு திராவிட லூ வாழ முடியும். லூ